Praise the Lord. இந்த காலவேளையில் கர்த்தரை ஆராதிப்போம். அவர் கிருபை, அவர் இரக்கம் நமக்காகவே. நன்றி அப்பா, நல்லவரே, என் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மாயும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மாயும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமென். ஒருவருக்கே துதி கனத்தை செலுத்துகிறோம். இந்த பூமியிலும் சரி, எந்த இடத்துலையும் சரிப்பா, உமக்கு நிகரான யாரும் கிடையாது, உம்மை போல ஒருவரும் கிடையாது. அதை நாங்கள் மறக்க மாட்டோம். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தவங்க மாறிடுறாங்க, ஆனால் உங்கள் வாக்கு இன்னைக்கும் அது ஜீவிக்கிறது, இன்னைக்கும் எங்களை வாழ வைக்கிறது. இந்த வாக்குக்காக நன்றி. ஓ நல்லவரே, ஒரு வாக்கு தத்தம் எங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு தத்தம் அவர்கள் மேலே வேலை செய்யட்டும். அவர்கள் நம்பும் பொழுது உங்களிடத்தில் வந்து, அப்பா இயேசுவே, என் தெய்வமே, நல்லவரே, என் இயேசுவே என்னை கூப்பிடும் பொழுது என் பதில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எத்தனை இடர்கள், பஞ்சங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் நீர்தானப்பா எங்களுக்கு பதில். இன்னைக்கு
பிள்ளைகளாகிய எங்களை உமது வசனத்தில் எங்களை ஸ்திரப்படுத்துங்க. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் அல்லவா நீர். ஆராய்ந்து முடியாத, பார்க்க முடியாத காரியங்கள் உம்மாலே மாத்திரம் செய்யக்கூடும். இன்னைக்கு இந்த காலவெளியில வலியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு சோர்ந்து போயிருக்கிற உமது பிள்ளைகளே சந்திங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு வாழ்வு தாரேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்காக கடலை பிளந்தீர், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தீர். அப்படி என்று சொன்னால் என்னுடைய தடைகள், என்னுடைய தோல்விகள், என்னுடைய சோர்வு, என்னுடைய பற்றாக்குறை, என்னுடைய வியாதி உங்களுக்கு எம்மாத்திரம். அன்னைக்கு மரித்த லாசருவை எழுப்பினீர். அது உண்மை என்றால் என்னுடைய வியாதிகள், என்னுடைய இல்லாமை, அது உமக்கு எம்மாத்திரம். இன்னைக்கு ஒரு பிள்ளைகளாக எங்களை உயிர்ப்பீங்கப்பா. ஒரு சத்துவத்தினால எங்களை உயிர்ப்பீங்கப்பா. ஒரு வார்த்தையில எங்களுக்குள்ள அக்கினி தீ உண்டாகட்டும், அபிஷேகம் உண்டாகட்டும். நீர் ஆட்கொண்டு நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். தேவஜனமே, என்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு இந்த பகுதியில் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அது எப்படி இருக்கணும், ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்ன்றத அற்புதமாக பிக்சர் பண்ற. உன் சகோதரன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராரு. இப்போ இந்த இடத்துல சொல்றாரு, நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு, அப்பொழுது அவரை உயர்த்துவார். The power of humility. இந்த தாழ்மையில இருக்கிற ஒரு பெரிய வல்லமை இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனம் உணராம இருக்கு. தாழ்மைனா என்ன நினைச்சுறாங்கன்னா, அவங்களுக்கு புரிஞ்ச லெவல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, எனக்கு தெரியும், அவர் பெரிய ஒரு ப்ரொஃபஷனலான மனுஷன். அப்படிப்பட்ட வேலையை செஞ்சார். அந்த வேலைக்கு போகும்போது அந்த வேலை ஸ்தலத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி கோட்டும் ஷூட்டும் ஷூவோட அப்படி நிற்பாரு, டையோட. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆராதனைக்கு வரும்போது இல்லையா, ஒரு சாதாரண வேஷ்டி இல்லையா. நிறைய நாட்களில் நான் பார்த்துருக்குறேன், செருப்பு போடாமல் ஒரு நல்ல விஷயங்க, நல்ல விஷயம், தப்பான விஷயம் இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் இதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும், இதுதான் தாழ்மைன்னு நினச்சிங்கன்னா அது போல பெரிய தப்பு இல்லை. அது தாழ்மை இல்லை, அது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அப்படி வரணும், நான் தேவ சமூகத்தில் வந்து சாதாரணமாக உட்காரணும் அப்படி. ஆனால் நம்ம நினைக்கிறாரு அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு, அதுதான் தாழ்மை என்று சொன்னால் அது கிடையாது. தாழ்மைன்றதுக்கு என்ன சொல்கிறேன், டு சரண்டர் ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். பெருமை, அந்த சுய சித்தத்தை என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட அவன் அர்ப்பணிக்கிறானோ அந்த தாழ்மை தான். இன்னைக்கு அநேகர்கிட்ட பாருங்க பெருமை. பெருமை என்ன பண்ணும், எதுக்கு லீட் பண்ணும் பாருங்க. நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் இப்படிதான் செய்வேன், கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாங்க. அது பெருமைக்குரிய ஒரு அடையாளம்.
அன்னைக்கு அப்படிதான் சவுல் ராஜா பாருங்க, கடவுள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்குரியதா செய்யறான். ஆனா கர்த்தருக்கு பிடிக்காததா செய்யறான். கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சும் செய்யறான் பாருங்க. ஏன்னா அந்த ப்ரைடும் செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட கட்டமைப்பை கொடுத்தோம். ரெண்டாவது, the presence of the Lord recognize God's sovereignty and majesty. தேவனுடைய சமூகத்தில் நம்ம எதை உணர முடியும்னு சொன்னா அவருடைய மாட்சிமை, அவருடைய மகிமை. தேவ மக்களே, தாழ்மையில் இருக்கிற ரகசியம், அதுல இருக்கிற அந்த வல்லமையை பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த யாக்கோபு கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பா தாழ்மைப்படுன்றாரு. அப்படின்னா என்ன? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, நான் சொன்னேன் முன்னாடி இந்த சரண்டர், ப்ரைட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இன்னும் அதை விளக்குற மாதிரி சொல்றேன். எனக்கு புரியவில்லை என்றாலும் நான் கர்த்தரை நம்புறது. சில காரியம் எனக்கு புரியல, அதை கிரகிக்க முடியல. என்னடா இப்படி சொல்றாரு? இல்லை, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். நம்புறீங்க பார்த்தீங்களா? அந்த தாழ்மை, அதுதான் தாழ்மை. இன்னும் கொஞ்சம் இந்த தாழ்மையை விவரமா நான் சொல்ல விரும்புறேன், விவரிக்க விரும்புறேன். ரெசிஸ்டன்ஸ், வேர்லினஸ், செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறப்படுத்துறது தான் தாழ்மை. என்னது? எதிர்த்து நிற்கிறது. கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. குடும்பத்தில் பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக தான் அவங்க நினைக்கிறாங்க. கணவனுக்கு விரோதமாக நினைக்கிறேன், மனைவிக்கு விரோதமாக நினைக்கிறேன். ஆனால் அது லிட்ரலாக கர்த்தருக்கு விரோதமாக நின்றுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள நானா நீயா, அது என்னன்னா கர்த்தருக்கு விரோதமாக நின்றுட்டு இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். வேர்ல்டினஸ், உலகம், உலக எண்ணம், உலகம் போட்டு அழுத்துது. அந்த சிற்றின்பம், கர்த்தருக்கு எது பிடிக்கும்? கர்த்தரை கர்த்தரை பிரியப்படுத்துறது இல்லை. அப்புறம் பாருங்க, செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், அங்கங்க மனம் அலைபாயுது, ஒரு கண்ட்ரோலா இல்லை, இஷ்டத்துக்கு யோசிக்குது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சிறப்படுத்துறது பார்த்தீங்களா? இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் கர்த்தருக்கு விரோதமா நிற்க மாட்டேன், உலகத்தை எனக்குள்ள அனுமதிக்க மாட்டேன், உலக சிந்தனை, இந்த பெருமை இல்லை அதை விட மாட்டேன், இல்லையா, சுயத்துல சிக்க மாட்டேன், நான் அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சிறப்படுத்துவேன் படுத்துறோம் பார்த்தீங்களா? அதுதான் தாழ்மை. அதை தான் இங்கே சொல்றாரு யாக்கோபு, humble yourself before the Lord and he will exalt you. சரி, கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லிட்டு பார்த்தோமே. The benefit of humanity, இந்த ஹம்பிள்ல இருக்கிற நன்மைகள் என்ன? Grace of God, கிருபையின் தேவன் நம்மளை கிருபையில நிரப்புகிறார். கிருபையின் தேவனோடு கூட தொடர்பு ஏற்படுத்துது. நீங்க கண் விழிச்ச உடனே, கண் மூடிட்டு இருக்கும் போதே கிருபையின் தேவன் உங்களை கிருபைக்குள்ள வைத்திருக்கிறார். கண் விழிச்ச பிறகும் நீங்க கர்த்தருடைய கிருபையை பார்க்க முடியும். என்ன செய்ய போறோம், என்ன நடக்குது, எப்படி இருக்கும் எதிர்காலம், பயப்படாத. அங்க கர்த்தருடைய கிருபை இருக்கும், அவருடைய இரக்கம் இருக்கும், அவருடைய அனுக்கிரகம் இருக்கும். அதுதான் மன தாழ்மைப்படுத்துறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுறதுல அவருடைய கிருபையை நாம் அனுபவிக்க முடியும். இரண்டாவது, தெய்வீக ஞானம். என்னது? தெய்வீக ஞானம் எதுல கிடைக்குது? நம்மளை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தும் பொழுது. இன்னைக்கு தெய்வீக ஞானம் எங்க கிடைக்குதுன்னா அங்கதான் கிடைக்குது. வேதவசனம் அது ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், பாரு என்ன நடக்குது பாரு, இன்னும் சில நாட்களுக்குள்ளாக இதை சாதிப்பேன் பாரு, இதை செய்வேன் பாரு, நான் யாருன்னு காமிக்கிறேன்னா. ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் அதுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி செய்தும் தடை இருக்குது பார்த்தீங்களா? அது என்னன்னா இதுதான் அடையாளம். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மனுஷன் எதிர்த்துன்னா கூட தாண்டிட்டு போயிடலாம் மக்களே. கர்த்தர் எதிர்த்துன்னா தாண்ட முடியாது. நீ அதே இடத்துல நிற்க வேண்டியதான்.
இன்னைக்கு தயவு செய்து கர்த்தர் உங்களையும் என்னையும் தள்ளி போடணும், வாழ்க்கையை சுழிச்சு போடணும், அது அவருடைய எண்ணம் இல்லை. நம்மளை வாழ வைக்கணும், உயர்த்தணுன்ற எண்ணம். ஆனால் நம்முடைய உள்ளம் தாழ்மைப்படணும், கீழ்ப்படிதல். அந்த தாழ்மைன்றது என்னன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, அதுதான் தாழ்மை. மூன்றாவது, இந்த தாழ்மையில வர்ற நன்மை என்னன்னா ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ச்சி அடையும். இன்னைக்கு ஏன் சில பேருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் அப்படியே நின்று போச்சு, வளர்ச்சி இல்லை? ஏன் அந்த முதிர்ச்சி இல்லை? என்னன்னா தாழ்மை இல்லை, பெருமை பேச்சு, பெருமை எண்ணம், மேட்டிமை, அகந்த, மேட்டுமையான பார்வை. பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியமே தடுத்து போயிடும். பாருங்க, ஆவிக்குரிய growth இல்லாமல் போயிடும். இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் வளரும், அது என்ன பண்ணும்? தப்பாலாம் ப்ரொமோட் பண்ணும், தப்பானா கரெக்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் செய்யாமல் மனுஷன் இருப்பானா என்ன? நீங்கள் அப்படி போயிடும். இதுக்கு காரணம் என்னன்னா உள்ளத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை இல்லாத இருதயம். கர்த்தர் எதிர்த்து தான் நிற்பார். தேவ மக்களே, இந்த வார்த்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, தெய்வமே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என்னுடைய சித்தம் இல்லை என்று சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you. Bye bye.